சார் நீங்க அந்த நினைப்புல கேட்குறீங்க சார். டைரக்ட்ன்னு வச்சிருந்தாங்களே தவிர, இந்த டைரக்ட்டுக்கு உண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அதாவது மையத்தில பார்த்தீங்கன்னா, அந்த எம்சிய வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி வச்சிருந்தா தான் அது லீகலான டைரக்டரு. இங்க ஒண்ணும் கிடையாது. எங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாரி தான் எனக்கு இப்போ வர வர தோணுது சார். சரிங்களா? ஸோ அவ்வளத்துக்கு ஒரு மனவேதனையில இருக்கு. ஏன்னா, அவ்வளத்துக்கு நம்பி அதாவது என்னுடைய இந்த கம்பெனி மேல நம்பி நான் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 30, 35 பேர் கடைசி நேரத்தில சேர்த்து விட்டேன். எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருங்குனவங்க. ரிலேட்டிவ்ஸ் இதுவரைக்கும் எந்த ஒரு நெட்வொர்க்கும் நான் சேர்த்து விடல சார். அவ்வளோ பெரிய பிரச்சனையில நான் இருக்கேன் சார். என்ன பண்ண முடியும் சார் என்னால சொல்லுங்க? நீங்க வந்து டைரக்டர்ன்னு சொல்றீங்க. நியாயமான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா, நானுமே எப்படி இருந்தா ஒரு டைரக்டர் கிட்ட தான் போய் கேட்பேன். ஆனா, இங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு. எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன பெருசா வச்சு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? பைக் வாங்கி குடுத்தாங்க. பைக் இஎம்ஐ சார். அடுத்த மாசம் 5,000 இஎம்ஐ வருது. என்ன பண்ணேன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கேன் சார். ஒரு மாசம் ரூ. 10,200 இவ்வளோ எதுவும் இன்கம் இல்ல. ஒரு மயிரும் இல்ல. இந்த இப்போ வண்டி வந்து நம்ம 3 மாசம் யூஸ் பண்ணியாச்சு பைக்கு. இப்போ அத குடுத்தா நம்ம சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? பெரிய இதா எடுத்தா அது ஒரு மான பிரச்சனை மாரி சார். என்ன பண்ண சார் சீரியஸா சொல்றேன் சார். இஎம்ஐல எடுத்து வந்து எல்லாமே நாங்களே கட்டிருவோம்னு சொன்னாங்க. இப்ப அந்த இஎம்ஐ கூட கட்ட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கும்போது எப்படி கட்டுவோம்னு கேட்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்றோங்க சார். நீங்க வந்து சொல்றீங்க டைரக்டர் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த 30 சில்லற பேர நான் சேர்த்தே விட்டுருக்க மாட்டேன் சார். அவ்வளோ பெரிய பிரச்சனை நான் இருக்கேன் சார். என் கம்பெனி வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது எப்படி சொல்றது? எல்லாமே பண்ணலான்னு தான் பண்ணுவாங்கன்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிவிடுவாங்கன்னு ஒரு இன்ச் கூட நான் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ பெரிய பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்போ எல்லாரும் இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரை வந்துட்டு டேரக்டர்னு சொன்னாங்களே தவிர்த்து அங்கீகரிக்கப்படலை. அதனால் இப்போ எல்லோரும் என்ன தான் கொஷின் கேட்குறாங்க. நானே இங்கே நிறைய பேர் மாட்டி விட்ருக்க மாதிரி இருக்குது இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது அவர் இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்க நேரத்தில் இன்னும் இருக்கக்கூடிய மிச்ச டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். அடுத்த ஆடியோவில் இதை கேளுங்க. ஆஃபீஸ் நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னென்னா, நம்ம புது சாஃப்ட்வேரு லிங்க் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் அந்த லிங்க் வந்து நாங்கள் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா லீடர்ஸ் மூலமாக உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள அப்டேட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம இப்போ சைபர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கிறதுனால ஸோ கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து இப்போ வந்து எந்த ட்ரான்சாக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து பேக்கெண்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது இன்றைக்கி இந்த எக்ஸல் சீட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாமே இது எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கம்பெனி சைட்லேருந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸு பேக்கெண்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ள அப்டேட்டு. ஸோ இந்த ரீஃபண்ட் ப்ராசஸுக்கு உள்ளது திரும்ப நாங்கள் அப்டேட் சொல்கிறோம். ஓகே, ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறதுனால நான் சொல்கிறேன், எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கும் பேக்கப் இல்லாமல் எந்த முட்டா பையனும் இருக்க மாட்டான். ஓகேவா? ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா கன்ஃபார்மாக பேக்கப் இருக்கும். இது என்ன யார் நீ மோகினி படத்தில் ஒரு மாதம் ஒர்க் பண்ண சாஃப்ட்வேரு ப்ராஜெக்ட்டு ஒரு நாளில் ஓவர் நைட்டில் வந்து தனுஷ் ரெடி பண்ணுறாரு அந்த மாதிரி நினச்சிங்களா? பேக்கப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கம்பல்சரியாக பேக்கப் இருக்கும். நான் கேரண்டியாக சொல்கிறேன். எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் பேக்கப் இருக்கும். ஏன்னா ஒரு கேம் விளாட்றன்னு வச்சுக்கோங்க, அந்த கேமே வந்துட்டு இந்த லெவல் தாண்டி அடுத்த லெவல் போகும்போது வந்துட்டு அந்த கேமே வந்து 3 பேக்கப் வைப்பேன். ஏன்னா ஒருவேளை இந்த லெவலில் நான் முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு கரண்ட் கட் ஆகலாம், இல்லை வேறு எதனா இஷ்யூ வரலாம். அதனால் வந்துட்டு இப்போ நான் ஆடிட்டு இருக்க லெவல் போயிடுச்சு என்ன பண்ணுறது சொல்லிட்டு 2-3 பேக்கப் எடுத்து வைப்பேன். ஸோ அந்த மாதிரி கம்பல்சரி பேக்கப் எல்லோரும் வச்சு இருப்பாங்க. இதில் அது பேக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டுக்காது. தயவுசெய்து அதை நம்பாதீங்க. ஓகேவா? அது முழுக்க கட்டுக்காத உங்களை குழப்பறதுக்காக டிலேயிங் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காலத்தை வாங்குறது, டைமை வந்து கடத்துறதுக்காக யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ். இதை யாரும் நம்ப தேவையில்லை. இப்போ அடுத்த கொஷின், அதில் அங்கே என்ன சொல்லியிருக்காரு, எனக்கே வந்துட்டு இந்த மாதிரி ஆப் அடிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இங்கே வந்துட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசுறது 2 பேருமே கம்பெனியோட ஓனர் கிடையாது. ஓனர் எங்கே ஓனரோட மூஞ்சி யார் பார்த்துக்கிறீங்க? இவ்வளோ தூரம் போய் சப்போர்ட்லாம் பண்ணீங்கல்ல, ஓனரோட ஃபேஸ் யார் பார்த்தீங்க? ஓனர் யாருக்கு தெரியும்? இவர் தான்ப்பா ஓனருன்ட்டு. ஓனர் மீட்டிங் வச்சார் அப்படின்னு டெலிகிராமில் பேசுகிறாங்க. ஓனர் இந்த இதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. டீம் இப்படி டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னார்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக போய்கிட்டு இருக்கு. இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஆப் ஒர்க் ஆகல. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகுது. இந்த இஷ்யூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஓனர் எங்கே? ஓடிட்டாரா?
இருக்காரா இல்லையா? ஓனரோட ஃபேஸை காட்டினா என்ன? எப்போ தான் வந்து தைரியமாக வெளியே பேச போகிறார் ஓனர்? இங்கே ஒரு கம்பெனியை பற்றி அங்கே ஃபஸ்ட்டு அவ கேட்ட ஆடியில் தெளிவாக சொன்னாரா, MyV3Hன்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த எம்டி இது வரைக்கும் நின்று மோதுறாருல. உண்மையான நிறுவனம்னா எப்படி இருக்கணும்ட்டு உதாரணத்தை பார்த்துக்கணும். இங்கே ஓனர் எங்கே? ரீஃபண்டு இப்போ யார் கேட்டது? அவங்க கம்பெனி வரணும் தானே கேட்குறாங்க. அதை நம்பி தானே வந்தாங்க. வந்தால் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்னு வந்தாங்கல்ல. ரீஃபண்ட் யார் கேட்டாங்க? நாங்கள் வாழ்வாதாரத்தை திரும்ப வரணும்னா இந்த கம்பெனி வரணும்னு நிற்கணும். அதுக்கு நிற்கலை இப்போ யாரும். எல்லாம் ரீஃபண்டு நின்றுக்கிறாங்க. வாழ்வாதாரம் திரும்ப வேணும்னா கம்பெனி திரும்ப வரணும்ப்பா. அப்போ தான் வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கை மாறுன்றதை நம்பி தான் ஒரு கம்பெனிக்குள்ளே வராங்க எல்லாருமே. அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியலன்னா வேஸ்ட்டு. பணத்தை திரும்ப கொடுக்கறதுனால வந்துட்டு எல்லாமே திரும்ப வந்துடுமா? போன நம்பிக்கை என்ன பண்ணுவீங்க? இங்கே நிற்கிறாங்களா, மோதுறாங்களா, திரும்ப வருவோன்னு சொல்கிறாங்கல்ல, அது நம்பிக்கை. அதுதான் முக்கியம். வாழ்நாள் வருமானம்னு சொன்னதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். உலகின் நம்பர் 1 நிறுவனம்னு சொன்னதை நிறைவேற்றி காட்டுவோம். மோதுறாங்க பாருங்கள். அதுக்கு தான் நாங்கள் தலை வணங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரீஃபண்டுன்னு சொல்லியிருந்தால் எப்பயும் நாங்கள் கேஸ் கொடுத்துட்ருப்போம். இதுதான் விஷயம். சரிங்களா மக்களே? ஸோ போட்டவங்களாம் போயிட்டு இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேலையை பாருங்கள்.